ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்மளோட 3 டைமென்ஷன் லெவல் 3D லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அந்த லெவல்ஸ் வந்து டெய்லி எப்படி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இது எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேடில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக இங்கே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா, இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் என்ன மாதிரி நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அதாவது இது ஒரு டோஜி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, அதே சேம் டைமில் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஓகே, அப்போ இதோடைய மீனிங்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டுமே வந்துட்டு அதாவது பையர் செல்லர் ரெண்டுமே வந்துட்டு ஈவனாக இருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு இம்பேலன்ஸ்லாம் இல்லை, பேலன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறதான் இதோடைய இதாக. ஓகேவா, ரைட். இப்போ இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நேத்திக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு இல்லையா, ஸோ 24,052, இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,076. அப்போ வந்துட்டு க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ ப்ரீவியஸ் கையவோ லோவையோ கட் பண்ணலை. ஓகே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அப்போ இன்னைக்கு க்ளோஸ் நடந்திருக்கு. அப்போ இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு க்ளோஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட முடியும். ஓகேவா, ரைட். சரி, நம்ம லெவல்ஸ் ஆக்சுவலாக நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது ஆப்ஷனில் எப்படி ஒரு லெவல்ஸ் இருக்கோ அதே மாதிரி இண்டெக்ஸ்லேயும் நமக்கு ஒரு லெவல்ஸ் உண்டு. ஓகேவா, ஸோ அந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். மேஜரான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு 24,129 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜர் லெவல். ஓகேவா, ஸோ இந்த லெவல்ஸை வந்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுது அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் 24,259. ஓகேவா, ஸோ 24,259 அப்படிங்கிறது வந்துட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்துட்டு கீழே வரும்போது சப்போர்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 24,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை வந்துட்டு மார்க்கெட் உடையும் போது அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் 23,885, ஸோ 23,900 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 23,300 அப்படிங்கிறது 900 அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக 23,900 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ரைட். இது வந்துட்டு இண்டெக்ஸ்க்கான லெவல்ஸ். இதே இது நமக்கு ஆப்ஷனில் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல், ஸோ ஃபஸ்ட்டு இதோட 170 ரூபா அப்படிங்கிறது காமனாக சப்போர்ட் வந்துட்டு இதோட சப்போர்ட் 24,000 காலோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஓகேவா, அந்த கால் ஆப்ஷனுடைய சப்போர்ட் வந்து 170 ரூபா. 170 ரூபாய் தாண்டும்போது 150 அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ ரெண்டு டைம் வேல்யூ நம்ம எடுத்திருந்தோம். கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ எடுத்திருந்தோம், புட் ஆப்ஷனோட டைம் வேல்யூ ரெண்டையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம காமனாக ஒரு டைம் வேல்யூ கொண்டு வந்து 150 ரூபா அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ அப்போ 150 ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம், 150 ரூபாய்க்கு கீழே எந்த ப்ரீமியம் அப்படின்னு பாருங்கண்ணே. ஸோ எக்ஸாக்ட்லி புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டிலே வந்துட்டு அந்த 153 ரூபாய்க்கு கீழே, அதாவது நேற்றுக்கு எல்லாமே க்ளோஸ் எல்லாமே 153 150 ரூபா அப்படிங்கிறதுக்கு மேலே. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனவுடனே அது ஓப்பன் 163, ஃபஸ்ட்டு கேண்டில் லோ வந்துட்டு 102 ரூபா. ஸோ சப்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஓகேவா, அதே மாதிரி இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 225 ரூபா அப்படிங்கிறது தாண்டும் போது 281 ரூபா அப்படிங்கிறது ஒரு டார்கெட் லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த 24,000 கால் ஆப்ஷனுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டே கேண்டில் அதோட கிட்டத்தட்ட ஒரு 3 கேண்டிலே அதோட டார்கெட்டை முடிச்சிருச்சு. ஓகேவா, அதாவது 9:25க்கு எல்லாமே மேக்ஸிமம் டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகலை. அதே இடத்துல மார்க்கெட் வந்துட்டு சஸ்டெயின் சைட் வைஸ்லேயே போயிட்டு ஃபைனலி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இந்த டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இருக்கா, இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்னா, இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டை வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கும் போது அந்த இது கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அந்த கன்ஃபார்ம் பண்ணும்போது அப்போ இது வந்துட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது என்னென்னா ப்ரீவியஸோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 12:35 12:30ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே சேம் டைமில் இண்டெக்ஸ்லேயும் அது நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ அந்த டைமில் இங்கே புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜோன். ஸோ இந்த ஜோனை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கரெக்டாக 12:30 12:35. ஸோ இது நடந்திருக்கும். ஓகேவா,
சரி, இதெல்லாம் நம்ம வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேட்ல அப்ளை பண்ணி நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் அதாவது இந்த 3 டைமென்ஷனல் லெவல், இந்த 3D லெவல் வந்துட்டு எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? ஸோ இத நீங்க உங்களோட வேற எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலும், அத நீங்க கம்பைன் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் ரிசல்ட். அதாவது உங்களுக்கே புரியும். நான் இப்ப இந்த வெறும் லெவல்ஸ மட்டும் குடுத்துட்டு, இது லெவல்ஸ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இங்க போயிருக்கு, இத பாருங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்றத விட, நீங்க அத ஓனா ஃபீல் பண்ணுங்க லைவ் மார்க்கெட்ல. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேற ஏதாவது என்ன ஸ்ட்ராட்டஜினாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு RSI எடுத்து கூட நீங்க பண்ணலாம். போலிங்கர் பாயிண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் நீங்க எடுத்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அதையும் இதையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 2மே உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா இந்த மார்க்கெட் இப்படி தான் இருக்கும்னு சொல்லுது அப்படின்னா, அத நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? எதுவுமே தெரியாம பிளாங்கா நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி அ ஒரு சில இதெல்லாம் நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு புரியும். மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குமா? இந்த மாதிரி போகுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். ஓகே. சரி, இது இன்னைக்கு லெவல்ஸ். நாளைக்கு என்ன சார் லெவல் அப்படின்னீங்கன்னா, இப்ப நம்ம நாளைக்கான லெவல்ஸ பார்த்துருவோம். ஆப்ஷனோட லெவல்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ நம்ம எடுத்திருக்க பிரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் நடந்திருக்கு வந்து 24.78 ஓகேவா? ஸோ 24,078. நம்ம எடுத்திருக்கிற பிரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,050 அப்படிங்கிற கால் எடுத்திருக்கோம். 24,050 அப்படிங்கிற புட் எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்ப இதுல ஒருத்தர் வந்து ஐடிஎம்மா இருப்பாரு, ஒருத்தர் வந்து ஓடிஎம்மா இருப்பாரு. ஓகேவா? ஸோ ஐடிஎம் எது 24,050 கால் அப்படிங்கிறது வந்து ஐடிஎம்மா இருப்பாரு. ஓகேவா? ஸ்பாட்டோட க்ளோஸ் மேல இருக்கிறதுனால. ஓகேவா? ஸ்பாட் க்ளோஸ் 24.78ல நடந்திருக்கு. அப்ப இதுல எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 28 அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவா இருக்கும். 24,050 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ரூ. 28. ஏன்னா ஸ்பாட் நம்ம எடுத்திருக்க 24,050 எடுத்திருக்கோம். இப்போ க்ளோஸ் நடந்திருக்கு 24.78 ஓகேவா? ஸோ நான் இதெல்லாமே வந்துட்டு லாஸ்ட் எல்டிபி வச்சு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 78 அப்படியே எல்டிபி எடுத்துக்கலாம், ஒன்றும் க்ளோஸ் எடுத்துக்கலாம், எதை வேணா எடுத்துக்கலாம். சரி, நான் 78ங்கிறத வந்து நான் க்ளோஸ் எல்டிபி வச்சு நான் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இதில் வந்து 28 ரூபா அப்படிங்கிறது அதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது டைம் வேல்யூ. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு வந்துட்டு ஸோ டைம் வேல்யூ. ஸோ அப்போ டைம் வேல்யூ இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 129 ரூபா அப்படின்னு டைம் வேல்யூ. ஏன்னா இங்கே நம்ம ப்ரீமியம் வந்து நம்ம வந்து 24,050 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி இதோடைய ஸ்பாட்டோட க்ளோஸ் வந்து 24.78. அப்போ இதில் பேலன்ஸ் இருக்கிறது 28 ரூபா அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூவாக இருக்கும். அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ மீன்ஸ் இதோட ஒரிஜினல் விலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய இதுல இருந்து 157 ரூபா அது லாஸ்ட் எல்டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 எவ்வளோ வரும்? ஸோ 123. ஸோ 123ங்கிறது ஆக்சுவலாக வந்து 129 ஓகேவா? ஸோ 129 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துட்டு இதோடைய டைம் வேல்யூவாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் 129 ரூபா டைம் வேல்யூ இருக்கு. ஓகேவா? $129 டைம் வேல்யூ இந்த பக்கம். ஓகே. ஸோ இங்கே 129 ரூபா நமக்கு டைம் வேல்யூ இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே ஆக்சுவலாக டைம் வேல்யூ. எப்படின்னா இப்போ 24,050 அப்படிங்கிறது கால் சைடில் நமக்கு ஐடிஎம்மாக இருக்கும், புட் சைடில் ஓடிஎம்மாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்னா ஆக்சுவலாக டைம் வேல்யூ. அப்போ 150 ரூபா அப்படிங்கிறது இங்கே டைம் வேல்யூவாக இருக்குது. இங்கே 129 ரூபா அப்படிங்கிறது இங்கே டைம் வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டு டைம் வேல்யூ ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான். ஸோ 139 ரூபா அப்படிங்கிறது ஆக்சுவலாக டைம் வேல்யூ. ஓகேவா? ரைட். இந்த டைம் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ரெண்டு டைம் வேல்யூ ஒன்றா கொடுத்து டிவைட் பண்ணியிருப்போம். 139 ரூபா அப்படிங்கிறது காமனாக ஒரு டைம் வேல்யூ வந்துடும் நமக்கு. ஸோ கால் ஆப்ஷனுடைய லெவல்ஸ் 3 டைமென்ஷன் லெவலில் அந்த லெவல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னா 142 ரூபா, 139 ரூபா. ஓகேவா? ஸோ இந்த 139, 142 இதுக்கு கீழே கால் ஆப்ஷன் வருது அப்படின்னா அப்போ பர்டிகுலராக கால் ஆப்ஷன் வந்துட்டு கீழே இறங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ரைட். ஸோ கால் இதை கட் பண்ணும்போது புட் ஆப்ஷனான ரெசிஸ்டன்ஸ், அதாவது புட் ஆப்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215 ரூபா. இப்போ 150 ரூபா இருக்கிற புட் ஆப்ஷன் வந்து 215 ரூபா. ஸோ 215 ரூபாயை தாண்டி இது மேலே போகுதுன்னா அப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஹை அது போகும். ஓகேவா? அதே மாதிரி இது நெக்ஸ்ட் லோவுக்கு இது வரும் ஒன்று. ஸோ இது இல்லாமல் இப்போ புட் ஆப்ஷன் வந்து 139 ரூபா, இந்த 150 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு கீழே வந்து இந்த 139 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வருது அப்படின்னா அப்போ வந்துட்டு புட் ஆப்ஷன் அடுத்த சப்போர்ட் லெவல் 91, 61 இந்த ரேஞ்சுக்கு அது வரலாம்.
ஓகேவா? ஸோ 91, 60 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு புட் ஆப்ஷன் வந்து வரலாம். அப்போ கால் ஆப்ஷன் நமக்கு என்ன ஆகும்போது 190, ஸோ 239 நோக்கி இது ட்ராவல் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நாளைக்கான ஆப்ஷன். அதாவது 24,050 அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்துக்கணும். எதனால இந்த 24,050 ப்ரீமியம் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் 2 ப்ரீமியமோட லாஸ்ட் எல்டிபி பார்க்குறேன். அதாவது 157 + 150. அப்போ 2 ப்ரீமியமோட எல்டிபி பார்க்கும்போது எது நியர்பையில் எல்டிபி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,050 தான் நம்ம நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது 150 ரூபா இருக்குது, இது 157 ரூபா இருக்குது. அப்போ அந்த இதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் நாளைக்கான ஆப்ஷன் லெவல். இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் வந்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம பெய்டு வெர்ஷனில் உள்ள இண்டிகேட்டரு. இதில் கீழே இருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காமாவுடைய எக்ஸ்போசர், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய இது வந்து நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம். கால் ஆப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது 24,200 அப்படிங்கிறது வந்துட்டு இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே நமக்கு லேபிள் வந்துடும். ஸோ இன்னைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ஸோ 9:20 அந்த லேபிள் வந்துடும். 9:15 ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்துருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ 24,200. ஸோ அகைன் மார்க்கெட் மேலே போகும்போது 24,200. அது எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி கீழே சப்போர்ட் வந்துன்னா 24,000 அப்படின்னு சப்போர்ட் வந்துருக்கு. ஓகேவா? ரைட். ஆனால் இது போன ஹை எவ்வளோன்னு பாருங்கள். கரெக்டாக 24,218, 220 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இது ஹை போயிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இதில் என்னென்னா, இப்போ செல்லிங் அப்படின்னு வரும்போது இது வந்துட்டு என்னென்னா, இங்கே உங்களுக்கு செல் கொடுத்துரும், இங்கே ஸ்டாப் லாஸ், இங்கே வந்துட்டு டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட். இப்போ நமக்கு புட் ஆப்ஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல செல் எத்தனை மணிக்கு நடந்திருக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ செல் வந்துட்டு கரெக்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, 12:30, 12:50. ஸோ 12:50க்கே நமக்கு இங்கே செல் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி காலையில் நம்ம நேற்றுக்குள்ளே ப்ரீவியஸ் லெவல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 3 டைமென்ஷனல் லெவல் பார்த்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் வந்து நமக்கு நேற்று எடுத்து இந்த ப்ரீமியம் வந்துட்டு 24,000 அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ 24,000 கால், 24,000 புட்டு அப்படின்னு எடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அந்த ப்ரீவியஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் சேஞ்ச், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கேரக்டர் சேஞ்ச் அப்படி எல்லாமே இதில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12:50க்கு நமக்கு இங்கே செல் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது செல் அப்படிங்கிறது 12:50 கொடுக்கு. அதே டைமில் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக இது நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுது நமக்கு. இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு பார்க்கும்போது அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து டார்கெட் காலையிலே 3 கேண்டில்லே நமக்கு டார்கெட் முடிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம காலையில் எத்தனை மணிலேருந்து பாருங்கள், 9:15 11:30 வரை 12 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட மார்க்கெட் இந்த இடத்துல தான் ட்ராவல் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். அதேமாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 80 ரூபா லெவலில் உடைக்கல, அதுவும் வந்துட்டு அதோட லெவல்லையே ட்ராவல் ஆயிருக்கு ஒரு 2.5 மணி, 2 மணி நேரம். ஸோ இந்த இடத்துல சைட்வைஸாக போகுது. இப்போ நமக்கு ஆப்ஷன் செயின்லாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சில இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே இதில் நமக்கு என்ன மாதிரி காட்டும் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ எனக்கு இங்கே கொடுக்கும்போது இந்த டைமில் 12:50க்கு நான் புட் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புட் ஆப்ஷனில் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக 24,000 ஸோ 100 புட்டு தான் நீங்கள் ஆக்சுவலாக எடுத்தேன். காலையில் நான் கால் ஆப்ஷன் எடுத்தேன், காலையில் மேலே போகும்போது. அப்புறம் வந்துட்டு புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு இந்த 12:50க்கு ஆக்சுவலாக இங்கே எனக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. 12:50க்கு கீழே எனக்கு வந்துட்டு அது அங்கே இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ ப்ரீவியஸோட இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸாக்டாக எனக்கு 12:50க்கு இது பை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பை கொடுக்கும்போது இங்கே எனக்கு டார்கெட் வந்துடும், ஸ்டாப் லாஸ் வந்துடும். ஓகே, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல டார்கெட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துடும். ஸோ டார்கெட்டில் 183 ரூபா, என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் 141 ரூபா. ஸோ கீழே ஸ்டாப் லாஸ் 100 ரூபா. ஓகேவா? ஸோ இது இந்த இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும்போது கீழே இருக்கக்கூடிய காமாவோட எக்ஸ்போசர், ஸோ காமா எக்ஸ்போசர் லைன் எப்படி இருக்குது, இது வந்து ஸ்பாட் ப்ரைஸ். ஸ்பாட்னா இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அந்த ஸ்ட்ரைக் நார்மலைஸ் பண்ண ப்ரைஸ் தான். 24,100 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்துருக்கோம்னா அதை நார்மலைஸ் பண்ண ப்ரைஸ் தான் இந்த ஆரஞ்சு கலர் லைன். ஓகேவா? ஸோ இது 50 அபோவ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ 50 அபோவ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே டார்கெட் லெவல் போகுதோ இல்லையோ, நமக்கு இங்கே இது 100, அதாவது இது 0 இருக்கும். இந்த இடத்துல கீழே 0, இந்த இடத்துல 100 இருக்கும். ஸோ அப்போ 0ல் இருந்துட்டு 50 தாண்டி இங்கே எனக்கு பை கொடுக்கும்போது நான் இங்கே இது பண்ணும்போது இங்கே 100 போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது 50 தாண்டிட்டு அப்படின்னாலே எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு பை தான்.
ஆர்எஸ்ஐயும் 50 தாண்டுது, இந்த லெவல்ஸும் 50 தாண்டுது. காமா எக்ஸ்போசரும் எனக்கு கிடைக்குன்னா இது பை. இப்போ எனக்கு பை இங்கே அட்வான்ஸாக வந்துருச்சு. இதே தான் இங்கே சொல்லுது. இங்கே இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்துட்டு இதாகும் போதே 12:35க்கே நமக்கு இங்கே சொல்லுது. 12:35க்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு கிட்டத்தட்ட இது பை வர்றதுக்கு முன்னாடி இது அட்வான்ஸாக தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட் மேலே தான் போக போகுது, இந்த ஆப்ஷன் மேலே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது எல்லாமே வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ், அதாவது இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷனில் உள்ள இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில் வேணுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வந்துட்டு பண்ணலாம். இது மந்த்லி வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இயர்லி பேக்கேஜும் உண்டு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன டெமோ கிளாஸ் கொடுத்துருவோம். ஓகே, நான் உங்களுக்கு இப்போ இது நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு டீட்டெயில்ஸ் கேளுங்க. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் இந்த இண்டிகேட்டரு, நம்ம கிளாஸு, ஸோ எதை பற்றினாலும் நீங்கள் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஒன்று நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் கோல்டு, வேறு ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க, கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரெண்டாவது, நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸில் பண்ணுறது, அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பண்ணுறதுனால நான் என்னுடைய இது எல்லாமே அந்த இண்டெக்ஸ் ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு மாதிரி என்னுடைய டூல் எல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த ஆப்ஷன் செயின் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், ஓகே. இப்போ எனக்கு நீங்கள் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, இந்த லெவல்ஸை நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.